நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா வந்து பாத்தீங்கன்னா தினம் 10 கேள்விகள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 28க்கான ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுவரையில நம்ம 270 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இன்னையோட 280 கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். நான் கொஸ்டினை வாசிக்கிறேன், ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வறுமை ஒழிப்பு என்பது எந்த 5 ஆண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம்? கரிஃபி ஆட்டோ. வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? தமிழ்நாட்டின் பொருளாதார நுழைவாயில் என்று அழைக்கப்படும் நகரம். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது? இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தை சொன்னவர் யார்? அரசியலமைப்பினுடைய 74வது சட்ட திருத்தம் எதோடு தொடர்புடையது? இந்தியாவில் வெள்ளை புரட்சி அல்லது பால் பண்ணை மேம்பாட்டு திட்டத்தின் தந்தை. தில்லையாடி வள்ளியம்மை தியாகத்தை பாராட்டி எழுதியவர். இந்தியாவின் நெசவு தலைநகரம் எது? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? ஓகே, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். வறுமை ஒழிப்பு என்பது எந்த 5 ஆண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் அப்படின்னா, ஒரு சில புக்ல 5வது 5 ஆண்டு திட்டம் கொடுக்குறாங்க, ஒரு சில இடங்கள்ல 6வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுல நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டம் தான் வறுமை ஒழிப்பினுடைய முக்கிய நோக்கம். அடுத்து பாருங்க, வைகுண்ட பெருமாள் கோயில் வந்து 2ஆம் நந்திவர்மன் வந்து கட்டியிருப்பார். எந்த பல்லவ மன்னன் அப்படின்னா 2ஆம் நந்திவர்மன். எங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல. தமிழ்நாட்டின் பொருளாதார நுழைவாயில் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் பொருளாதார நுழைவாயில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா நீலகிரி. நீலகிரி மலை. இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற புகழ்பெற்ற முழக்கம் யாருடையது அப்படின்னா பகத்சிங் உடையது. பகத்சிங் உடையது. இன்குலாப் ஜிந்தாபாத். ஓகேவா? அரசியலமைப்பின் 74வது சட்ட திருத்தம் 1992 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நகர்பாலிகா. நகர்பாலிகா தொடர்பானது, அதாவது நகராட்சிகள் தொடர்பான அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம். இந்தியாவில் வெள்ளை புரட்சி அல்லது பால் பண்ணை மேம்பாட்டு திட்டத்தின் தந்தை யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன். தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பாராட்டி வள்ளியம்மையின் பெயர் என்றும் அழியாது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு காந்தி அவர்கள் இந்திய ஒப்பீனியன் அப்படின்ற இதுல இந்திய ஒப்பீனியன் என்ற இதழ தென்னாப்பிரிக்காவில் இதை பதிவு செய்கிறார். இந்தியாவின் நெசவு தலைநகரம் எதுங்க? டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு கரூர். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா தாராப்பூர், மகாராஷ்டிரா. தாராப்பூர், மகாராஷ்டிரா. ஓகேவா? இப்போ 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ வந்து வறுமை ஒழிப்பு 5வது 5 ஆண்டு திட்டம், 2ஆம் நந்திவர்மன், ஓகேவா, தூத்துக்குடி நுழைவாயில், மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை சந்திக்கக்கூடிய இடம், இன்குலாப் ஜிந்தாபாத் பகத்சிங், 74வது சட்ட திருத்தம், பால் பண்ணை மேம்பாட்டின் தந்தை ஆர் வெண்மை புரட்சியின் தந்தை, தில்லையடி வள்ளியம்மை பத்தி காந்தி எழுதியிருப்பாரு, நெசவு தலைநகரம், முதல் அணுமின் நிலையம். ஓகேவா? அப்போ இன்னைக்கு டே 28க்கான ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துட்ருப்போம்.